ஹலோ கைஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா சென்னை ஏர்போர்ட்டில் இருக்கோம். ஸோ இன்றைக்கி டேட் வந்து 16 அக்டோபர். டைம் வந்து காலையில் ஒரு 6 மணி. ஸோ இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரிப் போகிறோம். இது என்னோடய 7th கண்ட்ரி, ஸ்பெஷலான கண்ட்ரி. இதோட ஃப்ளைட் எமிரேட்ஸில் போகிறோம். ஸோ எப்படி எமிரேட்ஸ் ஃப்ளைட்ஸ் எப்படி இருக்குது, ஸோ அதெல்லாம் எப்படி போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம T2 டெர்மினலில் இருக்கோம் சென்னை ஏர்போர்ட்டில். ஸோ நம்ம உள்ளே போய் செக்இன் பண்ணிவிட்டு இமிக்ரேஷன்லாம் முடிச்சுட்டு நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ. கைஸ், இப்போ தான் செக்யூரிட்டி செக்கு இமிக்ரேஷன்லாம் முடிச்சுட்டு வந்தோம். இமிக்ரேஷனில் பெருசாக எதுவும் கேள்வி கேட்கல. பட் செக்யூரிட்டி செக் ரொம்ப டஃப்பாக இருந்துச்சுங்க. எல்லாத்தையும் வெளியே எடுத்து போட்டு செக் பண்ணி அதுக்கடுத்து திருப்பி ரீபேக் பண்ணுறது, அதுக்கே டயர்டாயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து இங்கே வந்து உட்காந்துருக்கோம் 10B கேட் நம்பர். ஸோ இன்னொரு 1 hour இருக்குது. ஸோ 1 hour கழிச்சு உள்ளே போவோம். ஸோ இதுதான் போர்டிங் பாஸ், எமிரேட்ஸ் போர்டிங் பாஸ். ரொம்ப நாளாக எமிரேட்ஸ் போகணுன்னு ஒரு ஆசை இருந்துச்சு, பக்கெட் லிஸ்ட்டு. ஸோ இன்றைக்கி அது நிறைவேற போகுது. எக்ஸைட்டிங்காக இருக்குது. ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் நம்ம உள்ளே போய். இதுதான் அந்த போர்டிங் பாஸ், எமிரேட்ஸோட போர்டிங் பாஸ். இது ரொம்ப நாள் கனவு எமிரேட்ஸில் போகணுன்னு. ஸோ துபாயை பொறுத்த அளவுக்கு எமிரேட்ஸ் தான் இருக்கிறதுலே பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். எமிரேட்ஸ் போகிறது வந்து ஒரு பக்கெட் லிஸ்ட்டாக வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் போகிறீங்கன்னா எமிரேட்ஸில் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ இந்த ட்ரிப்பில் நான் என்ன ஃபோக்கஸ் பண்ணலான்னா, எவ்வளோ பட்ஜெட் ஆகுது, எவ்வளோ காஸ்டிங், ஃப்ளைட்ஸு, ஆக்டிவிட்டி, அதுக்கெலாம் எவ்வளோ ஆகுதுன்னு சொல்லி நான் சொல்கிறேன். ஸோ இந்த எமிரேட்ஸ் ஃப்ளைட்ஸ் வந்து எவ்வளோ ஆச்சுன்னா 16,000 ஆச்சு. நான் ஒரு 1 monthக்கு முன்னாடி புக் பண்ணேன். அண்ட் தென் ஃப்ளைட்ஸ் எவ்வளோ ஆட் ஆகுதுன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ என்னோடய எய்ம் வந்து ஒரு 1,20,000 ஒரு 2 கண்ட்ரி பார்த்துடலாம் அப்படின்ட்டு இருக்கோம். ஸோ அது எண்ட் ஆஃப் தி ட்ரிப்பு நம்ம எவ்வளோ ஆகுதுன்னு சொல்லி அந்த இது பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு இந்த எமிரேட்ஸ் ஃப்ளைட்ஸ் போகிறதுக்கு வந்து 15,000 to 16,000 அதில் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு 25 kg செக்இன் லக்கேஜ் வந்துடும். அண்ட் தென் 7 kg கேபின் லக்கேஜும் வந்துடும். 16,000 இதில் நோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நான் கீழே அமௌண்ட்டு போட்டுட்டு வரேன், எவ்வளோ செலவாகுது, டே 1 டே 2 எவ்வளோ செலவாகுது, அப்புறம் நம்ம எண்ட் ஆஃப் தி ட்ரிப்பு நம்ம எவ்வளோ ஓவரால் பட்ஜெட் எவ்வளோ வருதுன்னு சொல்லி நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்கலாம். ஃப்ளைட் ஏறும் போது நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குது, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம உள்ளே வந்துட்டோம். இப்போ நம்ம ஃப்ளைட்ஸ் எமிரேட்ஸ்குள்ளே இருக்கோம். ஸோ இப்போ இதுதான் ப்ரீமியம் கிளாஸ் நினைக்கிறேன். ஹாய் கைஸ், நம்ம வந்துட்டோம் இப்போ. ஸோ இப்போ நம்ம சீட்டில் உட்காந்தாச்சு. ஸோ இதில் நம்மளுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்ப்போம் எமிரேட்ஸில். ஸோ ஃபஸ்ட்டு ஹெட்செட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து இதில் கனெக்ட் பண்ணி இதில் மூவி இல்லை சாங்ஸ் கேட்டுக்கலாம். அண்ட் தென் ஒரு பில்லோ இருக்குது. அண்ட் தென் ஒரு பெட்ஷீட் கொடுத்துருக்காங்க. சிக்னல் கிடச்சிருச்சுங்க மூவ் ஆகிறதுக்கு. ஸோ டேக் ஆஃப்க்கு. ஸோ இப்போ நம்ம மூவ் ஆகிட்டுருக்கோம். இப்போ நம்ம டேக்ஆஃப் ஆக போகிறோம். ஸோ இப்போ நம்ம ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ஃபீச்சர்ஸ் காட்டுறேன். ஸோ இந்த டேக்ஆஃப் ஆகும்போது நம்மளுக்கு கேமராலே எப்படி டேக்ஆஃப் ஆகும்னு சொல்லி ஷோ பண்ணோம் டிஸ்பிளேயில். ஸோ இதுதான் அந்த லைவ் கேமரா. ஸோ இந்த லைவ் கேமரா வழியாக நம்ம வந்து எப்படி டேக்ஆஃப் ஆகுறாங்கன்னு சொல்லி நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம் நம்ம டேக்ஆஃப் ஆகுறது. ஸோ இதோட ஃப்ளைட் வந்து போயிங் 777. இதுதான் இந்த ஃப்ளைட்டோட டீட்டெயில். போயிங் 777-300. இதில் போய் இங்கே வந்து ஸ்கேன் பண்ணுவாங்க. ஸோ ஒன்ஸ் சிக்னல் கொடுத்தோடனே இங்கேருந்து இப்படி போகும்னு நினைக்கிறேன்.
இதுதான் அந்த மார்க் வச்சுருக்காங்க பாருங்கள். இது வந்து நம்ம வந்து சிக்னல் கொடுப்பாங்க. நீங்கள் டேக் ஆஃப் சிக்னல் கொடுத்தோன்னே இந்த மார்க்லேருந்து மூவ் ஆகி டேக் ஆஃப் ஆகும். ஸ்பீட் எடுக்குது. ஓ மை காட். வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது வாட்ச் பண்ணுறது. எடுத்துகிட்டு ஃப்ளை ஆயிடுச்சு, டேக் ஆஃப் ஆயிடுச்சு. கைஸ் இப்போ ஒரு மூவி பார்க்கலான் இருக்கோம். இந்த மூவி பாருங்களேன், தமிழ் மூவி இருக்குது, பிரதர்ஸ்ன்னு ஒரு மூவி. இப்போ ஒரு 2 hours கில் பண்ணிவிட்டு மூவி பார்த்துட்டு இப்போ சாப்பாடு வந்தோன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி என்ன கொடுக்குறாங்க. கைஸ் நான் எமிரேட்ஸ் ரெஸ்ட் ரூமில் இருக்கேன். ஸோ ரெஸ்ட் ரூம் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கை கழுவுற ட்ரிங்கிங் வாட்டர் மாதிரி இருக்குது. ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நார்மல் வாட்டர் அண்ட் ஹாட் வாட்டர் வருது. சோப்பு வாஷ் இதில். இதோட ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா சின்னதாக தான் இருக்குது. ஒரு ஆள் தான் நிற்க முடியும். ஸோ இது ஒரு டாய்லெட் ஃப்ளஷ் இருக்குது. நீங்கள் ஒரு பிடிக்கிற மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா. ஸோ அவ்வளோதான் இதோட ரெஸ்ட் ரூம். ரொம்ப சின்னதாக இருக்குது. கைஸ் இப்போ நம்மளை வந்து ஃபோட்டோ எடுப்பாங்க. ஃபோட்டோ எடுத்து காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுப்பாங்க. ஸோ அது வந்து நம்ம ஒரு மெமரிஸ்காண்டி வச்சுக்கலாம். அதை நீங்கள் கேரி பண்ணிட்டு போகலாம். ஸோ இப்போ ஃபோட்டோ எடுக்கிறது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். தென் ஒன்ஸ் ஃபோட்டோ எடுத்தோன்னா அதோட காப்பி வந்து நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ ஃபோட்டோ எடுத்ததை பார்க்குறீங்களா எப்படி இருக்குங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விண்டேஜ் ஸ்டைலில் கொடுத்துருவாங்க. சூப்பரான ஒரு மெமரிஸாக இருக்கும் இது. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே வரும்போது இதை நீங்கள் அவங்ககிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். எடுத்து அவங்க உடனே அந்த ஃபோட்டோவோட கிளிப்பு உங்களுக்கு கொடுத்துருவாங்க, ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க. நல்லாயிருக்கும். ஸோ மறக்காமல் இதை நீங்கள் எமிரேட்ஸில் ட்ராவல் பண்ணிங்கன்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எங்களை வந்து கேட்டாங்க, நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஃப்ளை பண்ணுறீங்களா எமிரேட்ஸ்லன்னு. ஆமான்னு சொன்னோம். ஸோ எங்களை வந்து ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க, எமிரேட்ஸில் அப்ளை பண்ணுங்க. ஸோ இதுதான் அந்த சர்டிஃபிகேட். ஸோ இதில் இங்கிலீஷில் இருக்குது, கேபின் க்ரூ நேம் இருக்குது பார்த்தீங்கன்னா அது. ஸோ இங்கிலீஷ்லேயும் இருக்குது அண்ட் தென் அரபிக்லேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களே வந்து கேட்டாங்க, இந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஃப்ளை பண்ணுறீங்களான்னு. ஸோ நாங்கள் ஆமான்னு சொன்னோம். சொன்ன உடனே எங்கள் போர்டிங் பாஸ் வாங்கிட்டு நேம் எழுதி அந்த சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. ரொம்ப வார்ம் வெல்கமிங்காக இருந்துச்சு. எங்களுக்கு சர்ப்ரைஸாக இருந்துச்சு, எதிர்பார்க்கல நாங்கள். ரைஸ் பார்த்திங்கன்னா இதுதான் வெஜிடேரியன். ஸோ இது வந்து ரைஸ் இருக்குது, தென் கிழங்கு இருக்குது, டால், இது வந்து சேலடு அண்ட் தென் ஐஸ்கிரீமு, இது வந்து நட்ஸ் அண்ட் தென் ஊறுகாய் கொடுத்துருக்காங்க, அப்புறம் மிக்சர், ஒரு ஆப்பிள் ஜூஸ். ஸோ இதுதான் வெஜிடேரியனோட ஃபுட் ஃப்ரம் எமிரேட்ஸ். பன்னு கூட இருக்குது. ஸோ பண்ணை வந்து இதை வச்சு பட்டர் வச்சு தடவி சாப்பிட்றோம். சட்டில் இருக்குது, காரமே இல்லை.
ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது குவான்டிட்டி, பட் கிழங்கு அதெல்லாம் நிறையா இருக்குது. ப்ரைஸ் அந்த ஸ்வீட் ஷாப்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். வேறு லெவலில் இருக்குது இந்த ஸ்வீட்டு. ரொம்ப ஸ்வீட்டாக இல்லாமல் காரமாக இல்லாமல் செட்டிலாக இருக்குது. ஆக்சுவலாக இது ஐஸ்கிரீம் இல்லை, இந்த கேக்கிலலாம் க்ரீம் போட்டிருப்பாங்கள, ஸோ அந்தோட க்ரீம் செம்மையாக இருக்குது. கைஸ் ஃபைனலி துபாய் லேண்ட் ஆகிட்டோம். ஸோ சேஃபாக, ஸோ வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் எமிரேட்ஸ். நீங்கள் துபாய் வந்தீங்கன்னா கண்டிப்பாக எமிரேட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன் டைம் ஆச்சு, செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஸோ இப்போ நம்ம போய் இமிக்ரேஷன் போய் முடிச்சுட்டு நம்ம என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி கேட்போம். கைஸ் இமிக்ரேஷன் முடிச்சாச்சு, ஒரு கேள்வியும் கேட்கலங்க. சும்மா பார்த்தாரு, அப்படியே சைனை போட்டார், அமிச்சார், அவ்வளோதான். ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு இமிக்ரேஷன். பட் வர்றது தான் ரொம்ப தூரம் இருக்கிற மாதிரி இருக்குது ஏர்போர்ட். ஏன்னா நாங்கள் ட்ரெயினில் இறங்கி அப்புறம் லிஃப்ட்டில் ஏறி அப்புறம் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். ஸோ இப்போ பேக்கை லக்கேஜ் பண்ணிட்டு எக்ஸிட் ஆகி கார் பிடிச்சி போனோம். அதான் இமிக்ரேஷன் வந்து ரொம்ப ஈஸிங்க, ஒரு 2 மினிட்ஸ் கூட ஆகலை. ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. அப்படியே வெளியே வந்து ஸோ நம்ம வெளியே போய்ட்டு கார் பிடிச்சி போகிறத நம்ம எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ கைஸ் நீங்கள் அப்படியே துபாயை பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. ஸோ இன் மீன் டைம் நம்ம ஒரு 4 இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இது நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து விசா ப்ராசஸ் எப்படி கிடச்சிச்சின்னா, நாங்கள் வந்து ஆல்ட்லீஸ்ன்னு ஒரு ஆப் இருக்குது. ஸோ அந்த ஆப்பை நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். இன்ஸ்டால் பண்ண பிறகு அண்ட் தென் உங்களோட பாஸ்போர்ட் டீட்டெயில்ஸ் அண்ட் பாஸ்போர்ட்டோட டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும். ஸோ அதில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு டேட் ஆஃப் ட்ராவல் என்றைக்குன்னு சொல்லி கொடுக்கணும். பேஸ்ட் ஆன் தட் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும். அதில் வந்துட்டு உங்களுக்கு ஃப்ளைட் டிக்கெட்டு அதெல்லாம் கொடுக்கணும் அவசியம் இல்லை. ஸோ நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 to 4 டேஸில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே உங்கள் மெயிலுக்கு வந்து வீசா வந்துடும். ஸோ இதோட காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 6500 வரும். அண்ட் தென் ஒரு 500 சர்வீஸ் சார்ஜ் எடுப்பாங்க அந்த ஆப்பு. ஸோ அது என்ன ஆப்புன்னு நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புகிறேன். ஸோ டோட்டலாக உங்களுக்கு வந்து ஒரு 7000 வரும் ஃபார் விசா. அண்ட் தென் டிரான்ஸ்போர்ட்டேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்ஸ் நீங்கள் துபாய் ஏர்போர்ட்லேருந்து இறங்கணுன்னா உங்களுக்கு 2 ஆப் இருக்குது துபாயில் யூஸ் பண்ணுற மெயின் ஆப்பு. ஒன்று இஸ் கரீம் ஆப்பு, இன்னொன்று யாங்கோ ஆப்புன்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த ஆப்புமே இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் லொக்கேஷன் போட்டு அதில் புக் பண்ணிட்டீங்கன்னா டிரைவரே வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணி பிக்கப் பண்ணிட்டு போயிடுவார். ஆர் அனதர் ஆப்ஷன், நீங்கள் எனி காரில் நீங்கள் ஏறினீங்கன்னா கூட மீட்டர் ஆன் பண்ணிடுவாங்க. பேஸ்ட் ஆன் தி மீட்டர் வந்து நீங்கள் எங்கே போய் இறங்குறீங்களோ அது வந்து அதுக்கு மட்டும் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷன் எந்த பிரச்சனையும் இருக்காது. அண்ட் தென் சிம்மு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ சிம்மே கொடுத்துருவாங்க இமிக்ரேஷனில், விச் வில் பி வேலிட் ஃபார் 48 hours. ஸோ அது எப்படி ஆக்டிவேட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒன்ஸ் நீங்கள் சிம்மை இன்சர்ட் பண்ணிட்டீங்கன்னா மொபைலில் உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும், இந்த மாதிரி வெரிஃபை யுவர் டேட் ஆஃப் பர்த்துன்னு. ஸோ நீங்கள் பாஸ்போர்ட்டில் என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்கோ அந்த நம்பருக்கு நீங்கள் வந்து கரெக்டாக அனுப்பிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே அதை வந்து வேலிடேட் பண்ணி உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இது வந்து 48 hours தான் உங்களுக்கு இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு 48 ஹவர்ஸ்க்கு மேலே வேணும்னா டியூ ஆப்புன்னு ஒன்று இருக்குது. ஸோ அதில் வந்துட்டு நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆர் நீங்கள் வந்து ஏர்டெல் ஆப்பு கூட யூஸ் பண்ணலாம். நான் எப்படி யூஸ் பண்ணேன்னா, நான் இந்தியாவிலே ஏர்டெல் இன்டர்நேஷ்னல் ரோமிங் ஆக்டிவேட் பண்ணிட்டேன். ஸோ ஒன்ஸ் ஐ லேண்டட் இன் துபாய் என்னோட இன்டர்நேஷ்னல் ரோமிங் ஆக்டிவேட் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் ரீச் ஆன பிறகு அதுவே ஆக்டிவேட் ஆகிரும். அண்ட் தென் துபாய் ஃபுல்லாகவே ஏர்டெல் நல்ல கவரேஜ் இருக்குது. ஸோ எனக்கு வந்து அதுவே மோர் தென் எனஃபாக தெரிஞ்சிச்சு. ஸோ நீங்கள் வந்து போய் வேறு சிம்மு வாங்கி ரீசார்ஜ் பண்ண அவசியம் இல்லை. இன்கேஸ் நீங்கள் ஏர்டெல் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஏர்டெல் வச்சே நீங்கள் வந்து மேனேஜ் பண்ணலாம்.
அண்ட் தென் இன் டர்ம்ஸ் ஆஃப் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் வந்து நீங்கள் வந்து இங்கே எக்ஸ்சேஞ்ச் திராம்ஸ்லேயே நீங்கள் வந்து இந்தியாவிலேருந்தே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு போகலாம். ஆர் யூ கேன் வித்ட்ரா கேஷ் ஃப்ரம் நியோ குளோபல் கார்டு. நீங்கள் குளோபல் கார்டு அந்த மாதிரி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு அங்கே ஒன்ஸ் நீங்கள் ஏர்போர்ட்டில் இறங்கின பிறகு அந்த ஏடிஎம்மில் வந்துட்டு நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம் கேஷு. ஸோ நாங்கள் வந்து குளோபல் கார்டு இருந்தனால நான் வந்து திராம்ஸ்லாம் மாற்றலை. ஸோ நான் வந்து கார்டு யூஸ் பண்ணி வித்ட்ரா பண்ணிக்கிட்டேன். ஆர் நீங்கள் உங்களுக்கு கார்டு இல்லைன்னா நீங்கள் திராம்ஸில் மாற்றிக்கலாம், இல்லை ஒரு யூஎஸ்டி கூட கொண்டு போகலாம். பட் பேசிக்கலி நீங்கள் துபாய் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே கார்டு பேமெண்ட்ஸ் அக்செப்டட். ஸோ ஈவன் நீங்கள் கேபில் ஏறினா கூட கேப் டிரைவர் வந்து கார்டு பேமெண்ட்ஸ் வச்சுருக்காரு. ஸோ அவரே கேட்பார் நீங்கள் கேஷ் பேமெண்ட்ஸ் பண்ணுறீங்களா இல்லை கார்டு பேமெண்ட்ஸ் பண்ணுறீங்களான்னு. ஸோ கார்டு இருந்துச்சுன்னா நீங்கள் கார்டே மோர் தென் எனஃப் டு யூஸ் ஆல் ஓவர் தி துபாய். ரூமுக்கு வந்துட்டோம் நம்ம. ஸோ ஏர்போர்ட்லேருந்து ஸோ இந்த காரில் தான் வந்தோம். ஒரு 57 AED வந்துச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம செக்இன் பண்ணிவிட்டு ரூமை நான் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது வந்து ஆக்சுவலாக மியூசியம் ஆஃப் தி ஃபியூச்சரு, அப்புறம் துபாய் ஃப்ரேமு அது பக்கத்துலேயே இருக்குது. இந்த ஸ்டே ஏர்என்பியில் தான் புக் பண்ணுது. ஸோ இந்த ரோடெலாம் வேறு லெவலில் இருக்குங்க, டிரான்ஸ்போர்ட்டேஷன்லாம். ஸோ இதுதான் நம்ம செக்இன் பண்ண ரூம் ஏர்என்பியில். ஸோ இப்படி வந்து இன்னும் ஓப்பன் பண்ணிங்கன்னா இது வந்து நீங்கள் இதிலே புக் பண்ணலாம் ஏர்என்பிலே. ஸோ இங்கே ஒரு சோஃபா ஒன்று இருக்குது, 2 பேர் தூங்கலாம். தென் டிவி வச்சுருக்காங்க. ஸோ இப்படியே வந்தீங்கன்னா ஒரு 2 வாட்டர் பாட்டில், அப்புறம் ஒரு ஸ்நாக்ஸு, தென் இங்கேயும் ஒரு 2 கிட்ஸ் படுத்துக்கலாம், இல்லை ஒரு அடல்ட்ஸ் கூட படுத்துக்கலாம். ஸோ 3 பீப்புள் கூட இங்கே ஸ்டே பண்ணிக்கலாம். அண்ட் தென் இங்கே ஒரு கிளாஸ் இருக்குது. ஸோ இது வந்து கபோர்டு. இதில் வந்து ஏதாவது திங்ஸு எல்லாம் வைக்கணுன்னா இதில் வச்சுக்கலாம். ரொம்ப க்ளீனாக நீட்டாக இருக்குது. ஸோ ஒரு கெட்டில் பேட் இருக்குது, ஹாட் வாட்டர் ஏதாவது இருந்தால் நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இன்கேஸ் ஏதாவது கிச்சன் இருக்குங்க. ஸோ இங்கே இன்கேஸ் ஏதாவது சமைச்சு நீங்கள் சாப்பிட்ணுன்னா இங்கே உட்காந்து கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். அவுட் சைடு ஃபுட் எடுத்துகிட்டு வந்து அயன் பாக்ஸ் இருக்குது. ஸோ அயன் பண்ணலாம், அயன் பண்ணிக்கலாம். அண்ட் தென் வாஷிங் மிஷின், துணி துவைக்கணும்னா துவைச்சிக்கலாம். ஸோ இது வந்து பாத்ரூமு. வெஸ்டர்ன் டாய்லெட் ரொம்ப க்ளீனாக இருக்குது. இப்போ தான் க்ளீன் பண்ணாங்க நினைக்கிறேன். இது வந்து குளிக்கிற ரூம். ஸோ அப்படி பண்ணிங்கன்னா ஷவர் வாஷ் ஆகும். ஸோ இதோட காஸ்ட் வந்து ஒரு 4000 வந்துச்சு. ஸோ நீங்கள் ஒரு 3-4 பேர் வந்தீங்கன்னா அது ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்றுமே கம்மியாகும் பட்ஜெட்டு. ரொம்ப நீட்டாக இருக்குது. ஸோ இது வந்து அவுட் சைடு, இங்கே வந்து ரிலாக்ஸ் பண்ணி இது பண்ணிக்கலாம். நம்ம இப்போ ஸ்டே பண்ணியிருக்க இடத்த கிச்சனை பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜெலாம் வச்சுருக்காங்க. இந்த ஃப்ரிட்ஜ் நான் உள்ளே ஓப்பன் பண்ணால் ஒன்றுமே இல்லை, பட் ரொம்ப க்ளீனாக இருக்குது இந்த இடமே. ஸோ நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா டீ, காஃபி இல்லைன்னா சமைக்கிறதுனா கூட சமைச்சிக்கலாம் போல். உள்ளே போகிறாங்க, கிளாஸ்லாம் வச்சுருக்கு. ஸோ அவன் இருக்குது, தென் ஸ்டவ்வு. ஸோ எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது. இது ஏசி வேறு போட்டிருக்கு. ஹவுஸ் ரூல்ஸ் ரொம்ப க்ளீனாக இருக்குங்க. இங்கே இதுதான் கிச்சன். இப்படியே வெளியே வந்தீங்கன்னா கார்டன் ஏரியா. ரைஸ் இப்போ நம்ம சாப்பிட வந்திருக்கோம் லஞ்சு. ஸோ என்ன ஆர்டர் பண்ணியிருக்கோன்னா வெஜ் சிக்கன் ஃபுல்லாக ஆர்டர் பண்ணியிருக்கோம். பாருங்களேன், சட்டில் தான் இருக்குது, காரம் இல்லை அவ்வளோவா. ஸோ சப்புன்னு இருக்குது, பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதான். சரி சாப்பிட்டு வரேன் கைஸ். இப்போ நம்ம ஒரு ரொட்டி ஆர்டர் பண்ணியிருக்கோம். பாருங்கள், சப்பாத்தி வித் சிக்கன். ஸோ இது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணலாம். சூடாக இப்போ வேறு லெவலில் இருக்குது. டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்கும்.